ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அப்படின்றது முதலாவதாக திமுக தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு. 2026 தேர்தலில் திமுக எவ்வளவு மெட்டிகுலஸாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 4 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட விதத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக முஸ்லீம் கேண்டிடேட் ஒருத்தருக்கு கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் வில்சனுக்கு ரிப்பீட் பண்ணது, சேலம் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நெருக்கடி தர வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு ஒரு சீட் கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் கமல்ஹாசன் உள்ளிட்ட 4 பேருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்து 2026 தேர்தலுக்கு இது மூலியமாக ஒரு வியூகத்தை திமுக கட்டமைச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக யாருக்கு எம்பி சீட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையில 2 நாட்களுக்கு மேலாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் ஆனா இந்த தடவை கூட்டணி கொடுக்க வேணாம், நம்மளே 2 சீட்ல போட்டி போடலாம் அப்படின்ற ஒரு விதமான ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேமுதிகல இருந்து கடுமையான ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, ஸோ எங்களுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷ் அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து தொடர்ந்து பேசுறது அப்படின்றது ஒரு கடுமையான ஒரு ஆலோசனைகள் அந்த பக்கமும் இருந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தரப்படுது. ஸோ அதிமுக இருக்கக்கூடிய அந்த 2 சீட்டை யாருக்கு தரப்போறாங்க, அந்த சீட்டில் யாரெல்லாம் ரேஸில் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2 நாட்களுக்கு மேலாக பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்களோட ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி கே பழனிசாமி நீங்கள் உங்கள் பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே கிரவுண்டுக்கு போங்க, திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்திகளை திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஒரு சில ஆர்டர்ஸ் எல்லாம் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னா நீங்கள் பாஜகவோட கேடர்ஸோட இருக்க அந்த நிர்வாகிகளோட இணைந்து அதிமுக நிர்வாகிகள் ஒர்க் பண்ணணும். நிறைய இடங்கள்ல அந்த சுமூகமான போக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எனக்கு வருது. ஸோ இதெல்லாம் இருக்கவே கூடாது, நீங்க பாஜகவோட இணைந்து செயல்படுங்க. சேம் டைம் விஜயை யாரும் அட்டாக் பண்ணி பேச வேணாம். கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களாகட்டும், இல்லை கிரவுண்டில் நீங்கள் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுற முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் விஜயை ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆலோசனைகளை கொடுத்துருக்காங்க. அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் ராஜ்யசபா சீட்டுக்கு திமுகலாம் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பாப்படுதுன்னு எப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விதமாக யோசிக்கிறார். ஒன்று, கூட்டணி கட்சியான ஒருத்தருக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு இன்னொன்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சீட்டு கொடுத்து 2 பேரை டேலி பண்ணிடலாம், 2 பக்கமும் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கக்கூடிய நீங்க எப்பயுமே ராஜ்யசபா சீட்டுக்கு ரொம்ப வயதுல மூத்தவங்களா தான் அனுப்புறீங்க, ஏன் யங்ஸ்டரை நீங்க ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ யங்ஸ்டரா இருக்க ஒருத்தருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுங்க, குறிப்பா முக்குளத்தூர் பகுதியிலிருந்து ஒருத்தருக்கு நீங்க சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியான குரல்களும் நேற்று நடந்த மீட்டிங்ல அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்ப மக்களவையில பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. ராஜ்யசபாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிவி சண்முகம், தம்பிதுரை, சந்திரசேகரன் இவங்க 3 பேர் தான் அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்கள். நம்ம தர்மரை இந்த லிஸ்ட்ல நீங்க வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மர் தீவிரமான ஓபிஎஸ் ஆதரவாளர். ஸோ அவர் இந்த லிஸ்ட்ல வைக்கக்கூடாது. ஸோ 3 ராஜ்யசபா சீட்டு தான் அதிமுக இருக்கு. ஸோ இதை இந்த ராஜ்யசபால நம்மளோட எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படின்னா 2 சீட்டு அதிமுக சார்பாக ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும் அப்படின்றது அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்களோட குரலாக இருக்கு. ஸோ இந்த ரேஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப முதலாவதாக அடிப்படக்கூடிய பேராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். 2021 தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்திக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அந்த பகுதியில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த ஜெயக்குமார் அவர்கள் தோத்து போனது. ஸோ ஒரு மாதிரி அப்செட்ல தான் இருக்காரு. ஸோ எனக்கு கட்சியில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தமும் அவருக்கு இருக்கு. ஸோ அதனால ராஜ்யசபா சீட் ஜெயக்குமார் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனைகளை அதிமுக இருக்கிறதாக சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப கோகுல இந்திரா அவங்க ஒரு பேரும் அடிப்படுது. இதற்கு அடுத்தபடியாக விந்தியா 2006ஆம் ஆண்டு அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுக இணைந்த விந்தியா தொடர்ந்து அதிமுக கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில படிப்படியாக தன்னை வளர்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படின்ற பொறுப்பு விந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலே விந்தியா போட்டியிடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. பட் அவங்க எனக்கு கட்சியில வேற ஏதோ பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்கும், குறிப்பா ராஜ்யசபா சீட் அவங்க எய்ம் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா
ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட பேசுகிறப்ப எனக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்லாம் வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ விந்தியா வந்து ரொம்ப சின்சியராக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப ஆர்பி உதயகுமாரோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய சதன் பிரபாகர் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமாரும் தனது காய்களை வந்து நகர்த்தி வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக இன்பதுரை, இவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து ஒரு அட்வொகேட். ஸோ இது வந்து திமுக ஸ்டைலில் பார்க்குறப்ப வில்சன் அப்படின்ற ஒருவருக்கு வந்து சீட்டு கொடுத்து லீகலாக வந்து திமுக வந்து ஒரு மாதிரி வில்சனை வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து முன்னிலைப்படுத்துகிற மாதிரி. ஸோ அதிமுக வந்து இன்பதுரையை வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான குரல்களும் வந்து அதிமுக தரப்புல இருந்து பேசப்படுது. இதற்கு அடுத்தபடியாக செம்மலையும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இத்தனை பேர் வந்து ரேஸ்ல இருந்தாலும் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது இவங்க 2 பேரோட பேர் வந்து அடிபடுது. ஒரு பக்கம் விந்தியா, இன்னொரு பக்கம் வந்து இன்பதுரை. ஸோ இவங்க 2 பேர்களை வந்து யாரோ ஒருவருக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சியில் வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இழுக்கிறதாக வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப தேமுதிகக்கும் அதிமுகவுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ராஜ்யசபா சீட்டில் தான் வந்து பிரச்சனை. 2024 மக்களவை தேர்தலப்பே வந்து நீங்கள் 5 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்றது தான் வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராமிஸ் வந்து 2 பேர் கொடுத்த பேட்டிங்கனால வந்து அதில் பக்கம் வந்து உரசல்கள்லாம் வந்துச்சு. தேமுதிகவுக்கு வந்து நாங்கள் ராஜ்யசபா சீட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினது. இதில் உடனே வந்து தேமுதிக வந்து அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை வந்து உட்குள்ள வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில் வந்து கிரீன்வேஸில் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி வீட்டில் வந்து தேமுதிகவோட பொருளாளராக இருக்கக்கூடிய சுதீஷ் அவர்கள் நேற்று சந்திச்சு வந்து பேசினாரு. ஆனால் நம்ம கொடுத்த ப்ராமிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவில் இருக்கிற ஒரு சில தலைகள் வந்து எடப்பாடி கே பழனிசாமியோட நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இளங்கோவன் மூலியமாக வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேமுதிக தரப்புல இருந்து சுதீஷ் அவர்களை ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்ய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிமுக தரப்புல இருந்து தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இந்த ரேஸ்ல இருக்கக்கூடியவங்களை யார் எடப்பாடி கே பழனிசாமி டிக் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.